ஸோ வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அமாங் அஸ் கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு கேடிஜி கேமிங். ஓகே கைஸ், கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கேமுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. இப்போ தான் நம்மளுக்கு நம்ம வந்து இப்போது ஆஹா இம்பாசிட்டிவ் தானே. ஸோ இப்போ நான் முதல்ல என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட சரி இப்போ வந்து கேமுக்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து இப்போது அமாங் அஸ்ல இம்பாசிட்டிவ் கேம் விளாட்றோம். ஃபஸ்ட் நம்ம ஏறிக்கலாம். இது நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இந்த சைடில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சைடில் இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பட்டன் வந்து எதுக்குன்னா இதுக்குதான் கைஸ் இந்த பட்டன். ஐயோ பேய் வந்துடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பட்டன் வந்து எதுக்குன்னு. இந்த மாதிரி சிம்பிள் காமிச்சிடும். இந்த இடத்துல ரெட்டு, இந்த இடத்துல ப்ளூ காமிச்சா கொஞ்சம் கிட்ட இருக்குன்னு அர்த்தம். எல்லோ காமிச்சிச்சுன்னா ரொம்ப கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் இந்த ரெட்டு காமிச்சுன்னா நம்ம பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருந்திருக்கோங்க. இந்த கேம் விளையாடுறவங்க ஜாக்கிரதையாக இருந்திருக்கோங்க. அவ்வளோதான் சொல்லிட்டேன். அந்த பேய் எப்போ வந்தாலும் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ வந்து வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ போட்டு 1 year ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும். அது உங்களோட சப்போர்ட் தான் மக்களே. பேய் வருதான்னு தெரிஞ்சு பேய்லாம் நிற்குதுன்னு தெரியல. ஐயோ கொண்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ரொம்ப கொண்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஏன்னா அந்த பேய்க்கு வந்து எல்லா திறமையும் இருக்குது போல். இதில் பேய் மட்டும் நான் சொல்கிறது பேய் மட்டும் கிடையாது. இதில் என்னென்னா இம்பாஸ்டர். பேய்க்கு இங்கிலீஷில் கோஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கேமில் பேய்க்குன்னு தனியாக ஒரு பேர் வச்சுருக்காங்க. அவள் தான் நம்ம ஜெயிச்சாச்சு. ஸோ அந்த பேய்க்கே ஒரு தனியாக பேர் வச்சுருக்காங்க. ஸோ அது பேர் இம்பாஸ்டர். அது உங்களுக்கு அமாங் அஸ் கேம் விளாட்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம 1000 இல்லைனா ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ்குள்ளே ரீச் பண்ண போக முடியும். இப்போ நம்மளே 47 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டில் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஆனால் எனக்கு உடம்பு தான் சரியில்லை. ஓகே எல்லோரும் வந்துட்டாங்க. தாய் மக்களை அனுப்பிவிடுவோம். யாரெல்லாம் தமிழ்காரங்கன்னு யார் நம்மளுக்கு என்னப்பா தெரியும். ஸோ சரி இன்னும் கேம் ஸ்டார்ட் பண்ணல. நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இல்லை ஸ்டார்ட்டே பண்ணல. இருங்க என்ன காய்ஸ் ரெடி ஆகிட்டோம்.
யார் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கைஸ். அவ்வளோதான், இந்த ஒரே ஒரு மேட்ச் தான். அப்புறம் நான் வந்து நைட்டு 9 o'clock ஆகுது. ஓ ஃபர்ஸ்ட் மொபைல் பார்த்தா ஓகே. ஸோ உங்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்கோம் ஒன் பாஸ் தானே நான். ஓகே நம்ம மேலே போயிடலாம். அப்போ இப்படி கட்டுவீங்களே இதுதான் தெரியல. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சைட்டில் இந்த மாதிரி நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மைனஸ் ஆகும். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் புரியுது. இதோ இந்த 7ஆம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுதான் அந்த சைடில் வந்து எல்லோ கலரில் காமிக்க. அதான் நீங்கள் பண்ணுற டாஸ்க்கு. இப்போ நான் கிட்டே போயிட்டேன், நான் யூஸ்ன்னு கொடுத்துட்றேன். இந்த மாதிரி தட்டிங்கன்னா டாஸ்க்கு இந்த மாதிரி மேலே. ஸோ எப்படின்னா இப்போ எப்படின்னா இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி மேலே வந்து இந்த மாதிரி டாஸ்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் அந்த க்ரீன் கலர் வந்து மைனஸ் ஆயிரும். ஸோ அந்த பேய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். பக்கத்தில் வருது, பக்கத்தில் வர மாதிரி இருக்குது ஃபீலிங்ஸு. ஆனால் நீங்கள் அந்த வந்துருச்சு ஓடுங்கோ. த்ரில்லிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சிருக்கோங்க நிறைய பேருக்கு. நான் வேணா 2 டாஸ்க்கு பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி வென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். திடீர்னு உங்களுக்கு இந்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி போயிடலாம். அதுவும் உங்களுக்கு இப்போ அந்த பேய் வந்து கிட்ட வந்துருச்சுன்னா உங்களுக்கு இது யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த கேம் வேணுன்னா நான் வந்து கமெண்டில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். பேய் வந்துருச்சு, இப்போ ஓட வேண்டிய நேரம் வந்துருச்சு. வந்துச்சு அது. எங்கிட்ட வருது தெரியலையே. அவ்வளோதான் கைஸ், டைம் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஓகே பாய், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.